அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களாகிய நாம் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ்வின் முன்னிலையிலே வெற்றியாளர்களாக நிற்க வேண்டும், சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் உலகத்திலே ஒரு சிறந்த மனிதனாக நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமறை குர்ஆன் நெடுகிலும் பலதரப்பட்ட அறிவுரைகளை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் சில உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். சில உதாரணத்தை சொல்லி இந்த உதாரணத்தை இவன் லேசான முறையிலே விளங்கி கொண்டால் நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை இவன் டக்குன்னு விளங்கிக் கொள்வான் அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில இடங்களிலே சில உதாரணங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொதுவாக உதாரணங்களை சொல்லி விளங்க வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை மனிதர்களிடத்திலே பெரும்பாலும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, ஒருத்த மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்களே, பாராவன் எரும மாட்டுக்கு மேல மழை பெய்யற மாதிரி நலையிறான். அப்ப என்ன அர்த்தம்? அடே மனுஷன் நலைய மாட்டான்டாப்பா, மாடு தான் நலையும், நீ மனுஷனா நலையக்கூடாது, இதுதானே அர்த்தம். டக்குன்னு விளையும் கொள்வோம் ஒரு உதாரணத்தை சொல்லும் போது. அத மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல அறிவுரைகளை சொல்லும் போது ஒரு சில இடங்கள்ல சிம்பிளா சில உதாரணங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏனென்றால் அந்த உதாரணங்களின் மூலமாக இன்னும் இவன் இந்த திருமறை குர்ஆனை இலேசாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நேரான பாதையை டக்குனு இவன் பிடிச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் பல உதாரணங்களை சொல்கிறான். செவிடனை உதாரணமாக சொல்கிறான், குருடனை உதாரணமாக சொல்கிறான், கட்பாறையை உதாரணமாக சொல்கிறான், சிலந்தியை உதாரணமாக, தேளை, எறும்பை, ஈயை, கொசுவை, நாயை, கழுதையை, ஆட்டை, மாட்டை, இப்படி நம்மளை சுத்தி எதுவெல்லாம் இருக்கிறதோ இவை அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்லி மனிதனுக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய நேர்வழியை லேசான முறையிலே விளங்க வைக்க பார்க்கிறான். இப்ப மனிதர்களா நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்மளையே அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே நீயே ஒரு உதாரணம் அப்படின்னு உதாரணம் காட்டுறான். எதுக்கு? நாம இப்ப அல்லாஹ் தானே வணங்கணும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சு பிரம்மாண்டமான வானத்தை படைத்து பூமியை படைத்து இப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான பல காட்சிகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அமைத்து நமக்கு சொத்துக்களை தந்து செல்வங்களை தந்து பிள்ளை குட்டிகளை தந்து இப்படி நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் சொகுசா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி வாழ வச்சாலும் கூட மனிதர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அவுலியாக்கள்கிட்ட போயிட்டு கையேந்துவோம், அல்லாஹ் இவ்வளத்தையும் தந்திருக்கிறான். அல்லாஹ் இவ்வளத்தை தந்திருந்தாலும் கூட நான் அவுலியாட்ட போயிட்டு கேட்கிறேன். ஏன்டா அவுலியாட்ட போய் கேட்கிற? நான் அவர்கிட்ட கேட்கல, அவர் மூலமாக அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். அப்ப அவர் அல்லாஹ்க்கு கூட்டாளியா, அல்லாஹ்க்கு பங்காளியா? இத மாதிரி வச்சு சில பேர் துஆ கேட்போம். இத அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சிம்பிளா, அல்லாஹ்வுக்கு இது எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு கோபம் வரக்கூடிய செயல் என்பதை அல்லாஹ் எப்படி சிம்பிளா ஒரு உதாரணத்தின் மூலமாக விளங்கப்படுத்துறான்னா, அதற்கு உதாரணம் மனிதனாகிய நீயே தான். எப்படி? லரபலக்கும் மஸலன் மின் அன்ஃபுசிக்கும், மனிதனாகிய உங்களிடத்திலிருந்தே அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். என்ன உதாரணம்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உனக்கு அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட இன்பங்களை தந்திருக்கிறான்.
செல்வத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்போல தந்திருக்கிறான், மனைவி மக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான் தானே, பொண்டாட்டிய தந்திருக்கிறான், புள்ளையே தந்திருக்கிறான், கார் தந்திருக்கிறான், வாகனங்கள் தந்திருக்கிறான், வீட்டு வாசல்களை தந்திருக்கிறான், தோட்டு துறவுகளை தந்திருக்கிறான், சொத்துக்கள் அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான். அல்லாஹ் தாலா கேட்கிறான், இதெல்லாம் உனக்கே சொந்தமானது. இப்ப உன்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறான், உன்கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே இவனுக்கு உன்னுடைய சொத்துல பங்கு போகுமா? ஓம் பொஞ்சாதி அவனுக்கு பொஞ்சாதி ஆவாளா? ஓம் வீடு அவனுக்கு வீடாகுமா? ஓம் காரு அவனுக்கு கார் ஆகுமா? ஓம் புள்ள உன்கிட்ட வேலை செய்யறவனுக்கு புள்ளை ஆகுவானா? மாட்டான் தானே. அல்லாஹ் தஆலா சொல்றான், மாட்டான் தானே. இத மாதிரி தான் நான் இந்த உலகத்திலே எதையெல்லாம் உனக்கு தந்திருக்கிறேனோ, எந்த செல்வத்தை எல்லாம் தந்திருக்கிறேனோ அவை அனைத்துமே எனக்குரியது. நான் தான் உனக்கு தருவேன், நீ என்கிட்ட தான் கேட்கணும். நீ என்னை விட்டு விட்டு வேற இடத்துல கேட்க கூடாது. எப்படி என் பொஞ்சாதி எப்படி எனக்கு சொந்தமோ அதே மாதிரி என் பொஞ்சாதி என் வீட்டு வேலைக்காரனுக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்திலே தரக்கூடியவன் அல்லாஹ் என்றால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை விட்டு விட்டு இன்னொருவரை அல்லாஹ்வுக்கு நிகராக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது, சமமாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி பலதரப்பட்ட உதாரணங்கள். இந்த உதாரணங்கள் கூட சும்மா சர்வ சாதாரணமாக இது உதாரணம் தானே என்று நினைத்து விடாமல், மனிதர்கள் சொல்லக்கூடிய உதாரணங்கள் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு உதாரணம் சொல்லுவோம். மேட்டர் விளங்கிருச்சுன்னா மேட்டர் தான் முக்கியம், உதாரணம் முக்கியம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும், திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் என்று சொன்னால் சொல்லப்படக்கூடிய உதாரணமும் முக்கியம், அந்த விஷயமும் முக்கியம். அப்படித்தான் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து உதாரணங்களும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி நாங்க இன்னைக்கு தர்மம் செய்யறோம் தானே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்கள்ல நமக்கு தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த தர்மம் நாளை மறுமை நாளிலே நமக்கு பயனளிக்கும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு காஃபிர் செய்யக்கூடிய தர்மத்துக்கும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்துக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அதிகமான தான தர்மங்களை செய்கிறார்கள். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்ன செய்யறாங்க, தான தர்மங்களை செய்கிறார்கள். சில நேரங்கள் நாம் யோசிப்போம், அட இவ்வளவு செய்யறானே, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கூட இவன் கொடுக்குறானே, இவனுக்கு இதற்காக வேண்டியாவது அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல ஏதாவது ஒரு நன்மையை கொடுத்துருவான் என்று நாங்கள் நினைத்து விடுவோம் என்பதற்காக வேண்டி அவன் காஃபிராக இருந்தால் எவ்வளவு அவன் தர்மம் செய்தாலும் சரி, எத்தனை லட்சம் எத்தனை கோடிகளை அவன் தர்மம் செய்தாலும் சரி, அவனுடைய தர்மம் அவனுடைய நன்மை மறுமையிலுடைய நிலையில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லும் போது சொல்கிறான், மஸலுல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அமாலுஹும் கரமாத். காஃபிர்களுடைய இந்த நன்மைகள், உலகத்திலே காஃபிர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எப்படியாப்பட்டது என்று சொன்னால் கரமாதின், அது ஒரு சாம்பலை போன்றது. இஸ்தத்தத் பிர் ரீஹு ஃபீ யௌமின் ஆசிஃபின், பெரும் பலத்த காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சாம்பலை வச்சிருக்கிறான், நிறைய சாம்பலை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறான், பெரிய காத்து ஒன்று அடிக்குது. காத்தடிச்சா என்ன நடக்கும், சாம்பல் எல்லாம் பறந்து போய்விடும். பறந்து போன அந்த சாம்பலை ஒன்று சேர்க்க முடியுமா? துண்டு துண்டா தோல் தூளா எங்கெங்கயோ போயிடும், கண்ணுக்கே விளங்காது. இத மாதிரிதான் உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் நாம எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த குமிக்கப்பட்ட சாம்பலை போன்றதுதான். நாளை மறுமை நாளிலே பெரும் காத்தடித்து அந்த சாம்பலெல்லாம் பறந்து போனால் அதை ஒன்று திரட்ட முடியாதோ, அதே மாதிரிதான் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய தர்மங்கள், நன்மைகள், காஃபிர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் மறுமை நாளிலே ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு கொடுத்திருப்பான், எவ்வளவு கொடுத்திருந்தாலும் மறுமையில் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதே ஒரு முஸ்லிமாக இருந்தால், ஒரு மோமினாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவன் பெரிய அளவில் கொடுக்க தேவையில்ல,
கோடிக்கணக்கில் கொடுக்க தேவையில்ல, சின்னதா கொடுத்தாலும் நாளை மறுமை நாள்ல பெரிய மலை அளவு போன்று இருக்குமா. அதுக்கும் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பத்தின், ஒரு தானியத்தை போன்று, ஒரு விதையை போன்று. எப்படியாப்பட்ட விதை? அம்பதத் தபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு தானியம், ஒருத்தர் கொண்டு போயிட்டு ஒரு தானியத்தை நாட்டுறாரு, அந்த தானியம் 7 நெற்கதிர்களாக முளைக்கிறது. அந்த 7 நெற்கதிர்களிலிருந்தும் ஒவ்வொரு கதிரிலிருந்தும் 100 தானியங்கள் முளைப்பதை போன்று. ஒரு சிம்பிளா விளங்குறதுக்கு மாதிரி சொல்றேன்னா, ஒரு மாங்காய் கொட்டையை கொண்டு போய் நாட்டுறான். அந்த ஒரு மாங்காய் கொட்டையில 7 மரம் முளைக்குது. 7 மரத்திலையும் ஒவ்வொரு மரத்திலையும் 100 காய். நாட்டினது ஒரு கொட்டை, கிடைச்சது 7 மரத்துல 700 காய். ஒருத்தன் ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போயிட்டு விவசாயம் செய்வானாக இருந்தால் ஒரு மூட்டை நெல்லை தான் விவசாயம் செய்வான். ஆனால் அவன் வீட்டுக்கு கொண்டு போறது 100 மூட்டை நெல். இதுதான் தர்மம் செய்யக்கூடியவனுக்கு உதாரணம். நீ கொடுத்தது 1 ரூபாய், ஆனால் நாளை மறுமை நாளிலே உனக்கு எப்படி தெரியுமா கிடைக்கும்? ஒரு மூட்டை நெல்லுக்கு 100 மூட்டை நெல்லை போன்று. நீ கொடுத்த 1 ரூபாய் நாளை மறுமை நாளிலே பெரும் மலையை போன்று நிற்கும் தர்மம் செய்தால். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சிம்பிளா, அடே நீ தர்மம் செய்தாப்பா, கொஞ்சமா கொடுறா, நீ பெரியசாலாம் கொடுக்க தேவை, குறைஞ்சபட்சம் கொஞ்சமா டெய்லி கொடுறாப்பா, இப்படி சொன்னா கூட நமக்கு உரைக்குதா? உரைக்க மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் இவ்வளவு சிம்பிளா தர்மம் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பது சிம்பிளா அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இன்னும் ஒரு இடத்துல சில பேர் அந்த தர்மம் செய்வாங்க. எப்படி தர்மம் செய்வாங்கன்னா, சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி கொடுத்துட்டு, நான்லாம் இவனுக்கு உதவி செய்யலைன்னு வைங்களே, இவெல்லாம் நீ நடு தெருவில் நின்று இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டில் இருக்கும்போது இவன் வந்த இடத்துல வேலையும் சரியில்லை, திங்கிறதுக்கு வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, நாத்தாம்பாய் ரூம் கொடுத்தேன், என் கூட தான் இருந்தான் 2 வருஷம், என் கூட தான் 4 வருஷம் இருந்தான். இன்னைக்கு பாருங்க கார்ல போறான், நம்மளை கண்ட ஒரு சலாம் கூட வைக்க மாட்டேங்கிறான், நம்மளை கணக்கெடுக்கவே மாட்டேங்கிறான். இப்படி நம்ம சொல்லுவோம். இந்த சொல்லி காட்டுறதுக்காக தர்மம் செய்யறோம் இல்லையா? நாம தர்மம் செஞ்சிருப்போம், தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுவோம். இன்னும் சில பேர், ஒருத்தர் நல்ல ஒரு பணக்காரன் போறான்னு வைங்களே, அவன் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? ரோட்ல போறது ஒரு பைக் இல்லைங்க, என்கிட்ட வந்து கெஞ்சுவான், பைக்கை கொண்டாங்களே, கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டு வர்றேன், இப்படி கேட்பான். நான் பைக் கொடுத்து, நான் தான் அவனுக்கு பைக்கெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்தேன், அவ்வளோ நான் பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு நம்மளை கணக்கெடுக்க மாட்டேங்கிறானே. உனக்கு கணக்கெடுக்காட்டியும் சரி, நீ செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. நீ செய்ததை சொல்லி காட்டினால் நீ செஞ்சதுக்கு உனக்கு நன்மை கிடைச்சிருக்கும். ஆனா சொல்லி காட்டிட்ட இல்லையா, சொல்லி காட்டினால் உனக்கு அதற்கான நன்மை கிடைக்காது. அது எது போன்றது? அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணமா சொல்றான். ஒருத்தர் தர்மம் செய்யறாரு, எதுக்காக தர்மம் செய்யறாரு? இத மாதிரி சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி, பெருமை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒருவன் தர்மம் செய்கிறான் என்று சொன்னால், ஃபமஸலுஹு, அவனுக்கு உதாரணம் கம்மஸலி ஸஃப்ரானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு சல்தா. இவனுக்கு உதாரணம் எதை போன்று தெரியுமா? ஒரு கல்லு மலைக்கு மேல் இருக்கக்கூடிய தூசியலை போன்று. ஒரு கல் கற்பாறை இருக்குது, இந்த கற்பாறைக்கு மேல கொஞ்சம் தூசிக்குதுன்னு வைங்களே, ஒரு மழை பெஞ்சா இந்த தூசியெல்லாம் எப்படி அடிபட்டு போய்விடுமோ, தண்ணியோடு கரைந்து போய்விடுமோ, இத மாதிரிதான் இவன் செய்த தர்மம், இவன் செய்த நன்மை. இவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இவன் சொன்ன உடனே இவன் செஞ்ச அந்த நன்மைக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம அல்லாஹ் தஆலா இந்த உதாரணங்கள் எதுக்காக சொல்றான்னு சொன்னா, இந்த உதாரணங்களின் மூலமாவது குறைஞ்சபட்சம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அறிவுரையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகம் 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 என்று உலக வாழ்க்கையே கெதி என்று நாங்கள் இருந்துவிடக் கூடாது, மறுமைக்காக நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இத மாதிரி உதாரணங்களை சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா, இந்த உலக வாழ்க்கை இருக்குது இல்லையா, இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்றான்.
எப்படி சொல்றான்னா, இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா கமாயின், இந்த உலக வாழ்க்கை இது, இந்த உலக வாழ்க்கை எப்படியாப்பட்டது என்று சொன்னால், எதை போன்றது என்று சொன்னால், கமாயின் ஒரு தண்ணீரை போன்றது. உலக வாழ்க்கை என்று சொல்றது ஒரு தண்ணீரை போன்றது. அன்சல்னாஹு மினஸ் ஸமா, நாங்க வானத்திலிருந்து இறக்குறோமே தண்ணி, இத மாதிரி ஒரு தண்ணீரை போன்றது. வானத்திலிருந்து மழை பெய்யுது, மழை பெஞ்சா புட்பூண்டுகள் எல்லாம் முளைக்குது, கண்ணுக்கு பச்சை பசேல் இருக்குது, கண் குளிர்ச்சியா இருக்குது. கத்திரிக்காய் கொட்டையை போட்டிருக்கிறோம் முளைச்சி வருது, தக்காளிக்காய் போட்டிருக்கிறோம் முளைச்சி வருது, எந்த மரக்கறியை போட்டாலும் மலைக்கு நல்லா முளைச்சி வருது, கண் குளிர்ச்சியா இருக்குது, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. வலன் அஹ்லுவா அன்னஹும் காதிரூன் அலைஹா, அந்த தோட்டத்து உரிமையாளர் நினைக்கிறான், எல்லாம் எனக்கு தான்ப்பா, நான் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு செல்வம் வந்துருச்சு, இப்படின்னு இவன் நினைக்கிறான். இதுதான் உலக வாழ்க்கை. இப்ப நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம். உலகத்துக்கு வந்த உடனே எப்படி வந்தோம்? உடம்புல ஒட்ட துணி இல்லாம தான் வந்தோம். ஒரு ரூபா காசை நாம கொண்டு வந்தோமா? மானத்தை மறைப்பதற்கு ஒரு ஆடையை கொண்டு வந்தோமா? எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் உலகத்துக்கு வந்தோம். உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி காரு, பங்களா, வீடு, மனைவி, மக்கள், சொத்து பத்து, எவ்வளவு லட்சோப லட்சம் கோடான கோடி சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து நம்ம நினைக்கிறோம், நம்ம செட்டில் ஆயிட்டோம்டாப்பா, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பிள்ளைட பிள்ளைக்கு, பரம்பரைக்கே சொத்தை சேர்த்து வச்சுட்டேன் என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உலக வாழ்க்கைன்றது அப்படிதான். ஒரு மழை பெஞ்ச உடனே ஒரு தரமட்டமான ஒரு பூமி, பூமியில ஒண்ணுமே இல்லை, மழை பெஞ்ச உடனே நாம் போட்ட விதைகள் எல்லாம் முளைக்கிறது, பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கிறது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. சொந்தக்காரன் நினைக்கிறான், எல்லாமே எனக்கு தான் என்று நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு மனிதன் உலகத்திலே வருகிறான், ஒண்ணுமே இல்லாமல் வருகிறான், சொத்துக்களை சம்பாதிக்கிறான், சம்பாதித்து விட்டு எல்லாம் எனக்குத்தான் என்று நினைக்கிறான். நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லம் தக்னபில் அம்ஸ், அல்லாஹ் அந்த பூமிக்கு ஒரு கட்டளை போடுகிறான், நேற்றைக்கு எப்படி இருந்ததோ அதை போன்று மாறிவிடு. எல்லாம் அறுவடைக்கு தயாராயிருச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளை நேத்து எப்படி இருந்துச்சோ அதை மாறி மாறி. என்ன அர்த்தம்? நேத்து ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு இல்லையா, ஒண்ணுமே இல்லாததை போன்று ஆகிவிடு என்று சொல்லப்பட்டால், ஒண்ணுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செல்வமும் அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு எப்படி அழிக்கப்படுமோ அது மாதிரிதான் உலக வாழ்க்கை. எது உலக வாழ்க்கை? நீ பிறந்துட்ட, சம்பாரிச்சிட்ட, செல்வத்தை சேர்த்துட்ட, எல்லாம் சேர்த்துட்டு நான் செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கிற, நினைக்கக்கூடிய நேரத்தில் கல்லம் தக்னபில் அம்ஸ், நேத்து எப்படி இருந்தாய்? ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாய். உன்னுடைய உடலிலே போட்டிருக்கக்கூடிய துணி கூட உனக்கு சொந்தம் இல்லாமல் இருந்தாய். அதை போன்று ஆகிவிடு, மௌத்தாகிவிடுன்னு அர்த்தம். இதுதான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்னது? சிம்பிளா அல்லாஹ் சொல்றான், ஒண்ணுமே நீ கொண்டு வரல, போகும்போது ஒண்ணுமே நீ கொண்டு போறது இல்லை. ஒரே ஒரு கட்டளை, சிம்பிளான கட்டளை அல்லாஹ்வோட, இல்லைன்னா இல்ல, மௌத்துனா மௌத்து. இதுதான்ப்பா உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டிதான் நீ அடிச்சுட்டு சாவுறியா? ஒரு பேச்சஸ் காணிக்காக வேண்டி, ஒரு அடி நிலத்துக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறியே, வெட்டி கொல்ல பாக்குறியே, கொலை செய்யறியே. இவ்வளவு ஒரு கேவலமான சிம்பிளானதுதான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா இந்த உதாரணங்களின் மூலமாக சொல்கிறான். அப்ப இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்படுவது சாதாரண மனிதன் சொல்லக்கூடிய உதாரணங்கள் போன்று கிடையாது. ஒவ்வொரு உதாரணத்திலும் அறிவியல் சான்றுகள் இருக்கிறது, விஞ்ஞான பூர்வமான கருத்துக்கள் இருக்கிறது. இதை ஒவ்வொரு உதாரணத்தை இது விஞ்ஞான பூர்வமான கருத்து, இது அறிவியல் சான்று என்று சொல்லிட்டு போனாக்க நீ ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு உதாரணத்தை கூட விளங்கப்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த சிலைகளை எல்லாம் வச்சு வணங்குறாங்க இல்லையா, அல்லாவை விட்டு விட்டு அவுலியாக்களை எல்லாம் போய் வணங்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு ஒரு கொசுவ உதாரணம் சொல்றான். இந்த உதாரணங்கள்லாம் சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படவும் மாட்டான். குர்ஆன்ல அந்த கொசு இத மாதிரி இல்ல, அல்லாஹ் நாக்க தொங்க போட்டு போற நாயை கூட உதாரணம் சொல்றான், கழுதைய உதாரணம் சொல்றான், ஆடு மாடு இதெல்லாம் உதாரணம் சொல்லிட்டு இதை விட கேவலமானதை நான் சொல்வேன்றான். இன்னல்லாஹ் லா யஸ்தஹி அய்யத்ரிப மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகா. அல்லாஹ் தஆலா சொல்றான்,
நான் ஒரு நுளம்பு உதாரணம் சொல்றதையோ அதை விட ஒரு சின்ன பொருளை உதாரணம் சொல்றதுக்கோ நான் வெக்கப்பட மாட்டேன். நான் உனக்கு எதுக்குடாப்பா சொல்றேன், நான் உனக்கு சொல்றது நீ விளங்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டிதான். நான் எதுக்குமே வெக்கப்பட மாட்டேன். இந்த உதாரணங்கள்லாம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை என்று அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வார்கள், நம்புவார்கள். வஅம்மல்லதீன கஃபரு இறை மறுப்பாளர்கள் ஃபயகூலுன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தெல்லாம் எதுக்கு சொல்றான், இதால அல்லாஹ் என்னத்தான் நாடுறான் அப்படின்னு அவன் கேட்பாங்களாம். கேட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா, இந்த உதாரணத்தின் மூலமாகவே நிறைய பேர் வழிகட்டி விடுவார்கள், நிறைய பேர் நேர்வழியும் பெறுவார்கள். ஏனென்றால் இந்த உதாரணங்கள்லாம் சர்வ சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய உதாரணங்கள் கிடையாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வை அன்றி வணங்கக்கூடிய அந்த கடவுள்களுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா திரும்ப உதாரணம் சொல்றான், கொசுவை தான் உதாரணம் சொல்றான். எப்படி உதாரணம் சொல்றான்னா, யா யுவன்னாஸ் மனிதர்களே, லுரிப பசலுன் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஸ்தமிஉ லஹு, நல்ல காது கொடுத்து கேளு, கொஞ்சம் உன்னிப்பா கவனி. கொசுவை பத்தி சொல்லும்போது அல்ல எப்படி சொல்றான், அடே நான் உனக்கு உதாரணம் சொல்ல போறேன், கொசுவை பத்தி உதாரணம் சொல்ல போறேன், ஆனா நீ கொஞ்சம் கவனமா கேட்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, நீங்க அல்லாஹ்வை அன்றி யாரை வணங்குகிறீர்களோ, லை யஹ்லுகு ஸுபாபன் வலவிஜ்தமஉ லஹு, நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட உண்டாக்க முடியாது. கொசுவை பத்தி சொல்லிட்டு மனுஷன் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் எங்கேயோ போயிட்டான். விஞ்ஞானத்தில் இன்னைக்கு நிலாவுக்கே போயிட்டு அங்க போயிட்டு நாள் கணக்கில் இருந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு மனுஷன் முன்னேறிட்டான். அவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்தில் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், அடே நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க, என்ன தெரியுமா, ஒரு கொசுவை கூட உன்னால் உருவாக்க முடியாது. இத பொதுவான ஆட்கள் பார்க்கும் போது கேட்கும் போது கொசு மேட்டர், இது என்ன ஒரு மேட்டரா அப்பா, கொசு அடிச்சா செத்து போயிட போகுது, இதை உருவாக்குற கஷ்டமா, கஷ்டம்தான். நீ உலகத்தையே உருவாக்கினாலும் ஒரு கொசுவை உருவாக்க முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கொசுக்கு 2 இறக்கைகளை வைத்திருக்கிறான், அந்த 2 இறக்கைகளையும் ஒரு செகண்டுக்கு 1000 தடவை அடிக்கும். இப்படின்ற கொலை 1000 தடவை 1000 தடவை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 1000 தடவைன்னு சொல்லி முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு செகண்ட் தாண்ட மாட்டேங்குது. 1000 தடவை இறக்கைகளை அடிக்கக்கூடியது ஒரு கொசு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லும் போது வை யஸ்லுபுஹுமு துபாபு ஷையன் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, இன்னும் சொல்வதாக இருந்தா அந்த கொசு இருக்குது இல்லையா, நீ போய் இது படைக்கிற, உன் கடவுளுக்குன்னு படைக்கிற, அவுளியாக்குன்னு கொண்டு போய் கொடுக்குற என்னமா உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் இருந்து கொசு எதையாவது ஒன்றை தூக்கிட்டு போயிடுச்சின்னு வைய, ஒன்னால் அதை மீட்டெடுக்கவும் முடியாது. ஒரு வலைய வீசி பிடிச்சிடலாம், ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பிடிச்சிடலாம், பிடிக்கலாம், பிடித்தாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த கொசு சாப்பிட்டதை உன்னால் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது, நாம் ஒரு ஆப்பிளை கொண்டு போய் வைக்கலாம்னு வைங்கள, கொசு எப்படி தான் சாப்பிடுமா, கொசு எப்படி சாப்பிடுன்னா, ஐயோ பல்லு இல்லை, கொசுக்கு பல்லு கிடையாது, வாயில பஞ்சு மாதிரி ஒரு துண்டு இருக்குது, அந்த பஞ்சு மாதிரி உள்ள துண்டை அந்த ஆப்பிள வச்சு அந்த ஆப்பிள உமிழ் நீரோடு கலந்து ஆப்பிளை நீராக மாற்றி அதை அப்படியே உறிஞ்சி விடும். எப்படியாப்பட்ட உதாரணம் பாருங்க பார்ப்போம். நீ கொண்டு போயிட்டு வைக்கக்கூடிய ஆப்பிளாக இருந்தாலும் ஆரஞ்சாக இருந்தாலும் இறைச்சாவே இருந்தாலும் சோறாவே இருந்தாலும் எதுவாகவே இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவியலே வளர்ந்திருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாகவே இருந்தாலும் கொசு எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அதை உன்னால் பறிக்க முடியாது. ஆப்பிள தண்ணியா எடுத்துட்டு போச்சுன்னா நீ வைத்த கிழிச்சாலும் ஆப்பிள் எடுக்க முடியுமா, வாய பொழந்தாலும் ஆப்பிள் எடுக்க முடியுமா, உமிழ் நீரை தண்ணீராக மாற்றிவிடும். எப்படியாப்பட்ட உதாரணம். அந்த கொசுட்டு இருந்தே உனக்கு ஒண்ணுமே எடுக்க முடியல, நீ போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு புள்ளையத்தா குட்டியத்தான்னு போய் துவா கேட்கிறியாப்பா. ஒரு கொசுவே உருவாக்க முடியாத ஆக்கள், லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள்
பிற கடவுளை வணங்கினாலும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினாலும் எத்தனை கோடி பேர் சேர்ந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், எத்தனை கோடி பேர் சேர்ந்தாலும் இந்த ஈயையும் உருவாக்க முடியாது, ஈ கொண்டு பறித்து கொண்டு போகக்கூடிய உங்களுடைய உணவையும் உங்களால் மீட்டெடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு பலவீனமான ஒன்றையா நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சிம்பிளா இத மாதிரி குர்ஆன்ல பல இடங்கள்ல பல உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்துகிறான். எனவே நாம் திருமறை குர்ஆனை புரட்டி படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அனைத்து விதமான உதாரணங்களையும் நாங்கள் ஆய்வு பண்ண வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதை நாங்கள் விளங்கி நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.